சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள செல்வம் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாக்குக்கு நரம்பில்ல, எது வேணும்னாலும் பேசும்னு கிராமத்துல ஒரு வழக்கு சொல்லப்படுவதுண்டு. பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும், அதை தாண்டக்கூடாதுன்னு ஒரு சிரிப்பு நடிகர் சொல்லுவார். அந்த காலத்துல பேசி பேசியே மக்கள் மனதுல இடம் பிடிச்சி அப்புறம் ஆட்சியை பிடித்தவர்கள்லாம் கூட இருந்தாங்க. அந்த அளவுக்கு நாவன்மை, பேச்சு திறமை. பேச்சுக்கு சிறப்புண்டு. கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய், அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய், வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய், ஆணவமாய் பேசினால் அன்பை இழப்பாய், பொய்யாய் பேசினால் பேரை இழப்பாய், சிந்தித்து பேசினால் சிறப்போடு இருப்பாய், சிரித்து பேசினால் அன்போடு இருப்பாய். நிதானத்தை இழக்காமல் இருக்கணும், எண்ணி பேசணும். இவர் இன்னும் 2 வார்த்தை பேச மாட்டாரான்னு எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்கிற மாதிரி பேசணும். செல்வம் ஐயா, இப்போலாம் எல்லாரும் நிறைய பேசுறாங்க. செயல் இருக்கோ இல்லையோ பேச்சு இருக்கு. அதிலும் ஊடகங்கள், குறிப்பா பண்பலைகள், தொலைக்காட்சிகள்ல இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகள் வந்த பிறகு ஆளாளுக்கு அதிகமா பேசுறாங்க. நல்லாவும் பேசுறாங்க. பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் செயலும் இருக்கணும். மேட்டூர் அணை பாசனத்துக்காக திறந்து விடப்பட்டிருக்கு. டெல்டாவில் குறுவை நெல் சாகுபடி பணிகள் தீவிரமா நடைபெற வேண்டிய தருணம். எப்பவும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடுவாங்க. இந்த வருடமும் அதே போல ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இவ்வருடம் கோடையில் ஓரளவுக்கு மழை பெய்திருக்கு. 122 மில்லிமீட்டர் தான் கோடையில் மழை பெய்யும். இந்த அளவு தான். இவ்வருடம் ஓரளவுக்கு நமக்கு மழை கிடைச்சிருக்கு. மழை பெய்ததன் காரணமா நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்திருக்கு. இதை வைத்து நெல் சாகுபடியை நல்லபடியா செய்யலாம்னு தமிழக அரசும் அறிவுறுத்தி இருக்கு. நடவு பணிகளை, நெல் நடவு பணிகளை விரைவா முடிக்கலாம். மற்ற வேளாண் பணிகளையும் நல்ல முறையில் செய்து முடிக்கலாம். எல்லாம் இப்போ இயந்திரமயமாயிடுச்சு. செல்வமையா, இந்த மாதிரி செய்திகளை வேளாண்மைத்துறை அலுவலர்கள், வேளாண் பொறியியல் துறை, விரிவாக்க மையம், பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையங்களுக்கு போய் நரம்பில்லாத நாக்கை கொண்டு பேசி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அழுத புள்ள தான் பால் குடிக்கும். அதனால என்ன, எப்படி, ஏதுன்னு கேள்வியா கேட்டு அரசின் திட்டங்களை தெரிஞ்சு அதன் மூலம் பயன் பெறணும். நாமளும் 4 காசு கூடுதலா சம்பாதிக்கணும். நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கு 3 வேளை உணவு அளிக்கணுமே. பேசும்போது கூட எதிரில் இருப்பவர் யார் என்பதை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மை விட சிறியவரா 10 வரை எண்ணிவிட்டு பேசு. நமக்கு சமமானவரா 50 வரை எண்ணிவிட்டு பேசு. நம்மை விட பெரியவரா 100 வரை எண்ணிவிட்டு பேசு. பக்கத்தில் இருப்பவர் மனைவியா, எண்ணிக்கிட்டே இரு, நிப்பாட்டாதன்னு சொல்றாங்க. பேச்சில் கூட எவ்வளவு சமாச்சாரம் இருக்கு பார்த்தீங்களா? நல்லதை பேசி நல்லதை சம்பாதிப்போம். ஆல் இண்டியா ரேடியோவை போல இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.